இந்த வீடியோ பார்க்க வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருக்குமே மிக வணக்கம். எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுமே இப்போதைக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப்ஸுக்கு போகணுன்னு. ஏன்னா நம்ம ஒரு 3 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸில் பார்த்து 2023 ஃபைனலில் தான் நம்ம கடைசியாக சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு நடந்த மேட்சஸ் சிஎஸ்கே என்னென்னலாம் ஆடினாங்க, என்னென்ன ஹைலைட்ஸ் ஞாபகம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் டு 2-3 மேட்சஸ் மட்டும் தான் நம்ம மைண்டில் இருக்கும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா தோனி அந்த 3 6 அடிப்பார் பார்த்தீங்களா பாண்டியா அகெயின்ஸ்டா. அதை தாண்டி 2024, 25 இப்போ 26 வரலாம் பார்த்தீங்கன்னா பெரிய மேட்சஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிமெம்பர் ஆகிற மாதிரி இல்லை. காரணம் நல்ல வெற்றின்றது சிஎஸ்கே கிடைக்கல. இந்த சீசன் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது போன சீசனை விட. அண்ட் சிஎஸ்கே ஹேட்ரிக் ஆஃப் வின் 2024 பண்ணல, 25 பண்ணல, இப்போ பண்ணியிருக்காங்க. பட் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது. ஏன்னா எப்பவுமே ஐபிஎல்லை பொறுத்த வரைக்குமே அந்த 8 டீம்ஸ் இருக்கும்போது 7 வின்ஸோடையே சில டீம்லாம் வந்து போவாங்க வித் நெட் ரன் ரேட்டோட. அதே சமயத்தில் 6 வின்ஸோட ஒரே ஒரு தடவை எஸ்ஆர்எச் போய் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த 10 டீம்ஸ் அந்த ஃபார்மேட் வந்ததுக்கப்புறமா பழைய மாதிரி நம்மளுக்கு இப்போ கன்ஃபார்மாக ஒரு 7 மேட்சஸ் வின்னுன்றது தேவை. அது கூட நல்ல நெட் ரன் ரேட்டுன்றது தேவை. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிறைய போய்கிட்டு இருந்தது. இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டில், அதாவது கடந்த ஒரு 2-3 வருஷத்தில் இம்பேக்ட் பிளேயர் ரூல் கொண்டு வந்ததுக்கப்புறமா நான் இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். கீழே இருக்கிற பாட்டமில் இருக்கிற டீம்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டமில் இருக்கிற டீம்ஸ் நிறைய மேட்சஸ் வின் பண்ண மாட்டேங்கிறாங்க. மோஸ்ட்லி இப்போ சிஎஸ்கே, எம்ஐயாக இருக்கட்டும், இந்த மாதிரி டீம்ஸில் என்ன பண்ணுறாங்க, 4 மேட்சஸ் 5 மேட்சஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே கம்மியாக ஜெயிக்கிறதுனால மேலே இருக்கிற டாப் ஆஃப் தி டேபிளில் இருக்க டீம்ஸ் பார்த்தீங்கன்னா 8 மேட்ச் 9 மேட்ச்லாம் ஜெயிச்சு அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு போகிறாங்க. 9 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா ஆப்வியஸ்லி டாப் 2ல் இருப்பாங்க. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்குமே 9 மேட்சஸ் ஜெயிச்சா தான் நீங்கள் வந்து பிளே ஆஃப்ஸுக்கே போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு உருவாகியிருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நேத்திக்கான போட்டி ஜிடிக்கும் எஸ்ஆர்எச்சுக்கும் போயிட்டு இருந்தது. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஆல்ரெடி ஜிடியோட ரன் ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த மேட்ச் ஜிடி தோத்தாங்கன்னா எஸ்ஆர்எச்சுக்கு ஒரு அட்வான்டேஜ், அதே சமயத்தில் சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் வரும். ஏன்னா ஜிடியோ 6 மேட்சஸ் வின்னு, அதுக்கப்புறமா 7வது மேட்ச் வின் பண்ணாங்க. இப்போ 8வது மேட்ச் வின்னிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிடி சப்போஸ் தோத்துருந்தாங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு ஈஸியாக ஒரு அவுட் சைட் சான்ஸ்ன்றது கிடச்சிருக்கும். பட் ஜிடி என்ன பண்ணியிருக்காங்க, சாதாரணமாக ஜெயிக்கல, ஒரு 82 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. எஸ்ஆர்எச்சுக்கு நெட் ரன் ரேட்டில் பெரிய அடி விழுந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி அவங்களோட நெட் ரன் ரேட் ரொம்ப நல்லா இருந்ததுனால அவங்களுக்கு ப்ளஸ் 0.333 அது வந்து இருக்குது. அதே மாதிரி ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ளஸில் போயிருக்கு. ப்ளஸில் 0.551 அப்படின்றது அவங்களோட நெட் ரன் ரேட்டாக இருக்குது. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸோட நிலைமையை பொறுத்த வரைக்குமே 5வது இடத்துல இருக்காங்க. அடுத்து 6வது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் சிஎஸ்கே 2 பேருமே சிமிலரான ஒரு பொசிஷன். அண்ட் பிபிகேஸை பொறுத்த வரைக்கும் அந்த ரெயின் எஃபெக்டட் மேட்ச் மட்டும் தான் அவங்கள மேலே நிற்க வைக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு பாயிண்ட் இல்லைனா சிஎஸ்கே இப்போதைக்கு பிபிகேஸ்க்கும் ஒரே மாதிரி ஏஜ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ எஸ்ஆர்எச் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இல்லை. அடுத்து வர போகிற 2 போட்டிகள் அவங்க ஜெயிக்கணுன்ற ஒரு கடமை இருக்குது. ஆர்சிபிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து 3 போட்டிகள் இருக்குது. அண்ட் கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக இன்றைக்கி மோதுறாங்க. இன்றைக்கி ஆர்சிபி அண்ட் கேகேஆர் மேட்ச்சில் சப்போஸ் கேகேஆர் ஜெயிச்சாங்கன்னா கேகேஆருக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் வருது. அதே சமயத்தில் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டில் அடுத்த 2 மேட்சஸ் வந்து கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். ஆக முதல்ல சிஎஸ்கே ஃபேன்ஸையும் இன்றைக்கி ஆர்சிபி தோக்கணும் அப்படின்றது தான் மைண்ட் செட்டில் இருக்கும். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம இதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பார்க்குறதுக்கு நம்மளோட கிரிக்கெட் செலவு சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி கிரிக்கெட் அந்த அப்டேட் டெய்லியும் நைட்டு 9 to 10 மணிக்குள்ள கண்டிப்பாக வீடியோன்றது நம்ம சேனலில் வந்து மறக்காம இந்த மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் போட்டுட்டு இருக்கிறதுனால நம்மளோட கிரிக்கெட் செலவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே மாதிரி ஹைப் அண்ட் லைக் பட்டனை தயவுசெய்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு அப்ரிசியேஷன்றது கிடைச்சா மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்து நிறைய வீடியோஸ் போட தோணும். ரொம்ப முக்கியமாக நேற்றுக்கு தான் சிஎஸ்கேவோட பிளே ஆஃப்ஸை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கே உடனே போடுறேன்னா அகைன் போன மேட்ச் அதோட மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் பயங்கரமாக ஸ்பிளிட் ஆகிருக்கு. ஆரம்பத்தில் நான் என்ன சொல்லியிருந்தேன், சிஎஸ்கே பண்ணுற பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தா பிளே ஆஃப்ஸ் தேராது. அதே சமயத்தில் டாப்பில் இருக்க டீம் ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிடுவாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பிளே ஆஃப்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்க போது. அதே மாதிரி பார்த்தா லீக் மேட்ச்சு நமக்கு பாதியிலே தெரிஞ்சிடும் நான் சொல்லியிருந்தேன். பட் இப்போ போக போக கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகுது. பொதுவாக 8 வின்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சீலு பிளே ஆஃப்ஸ்னு சொல்லலாம். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா 9 வின் எடுத்தால் மட்டும்தான் சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப்ஸ் சீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இப்போதைக்கு தெரியுது. ஏன்னா அடுத்த போட்டி நம்ம எல்எஸ்ஜி கூட மோதுறோம். எல்எஸ்ஜி கூட மோதுற போட்டியில் நம்ம ஜெயிச்சா 7 வெற்றின்றதும் 14 பாயிண்ட் கிடைக்கும். அதே சமயத்தில் சிஎஸ்கே இங்கே மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது நெட் ரன் ரேட்டு தான். ஒரு 2 போட்டிகள் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா வந்து தவற விட்டுட்டாங்க. 2லேருந்து 3 போட்டிகள். முக்கியமாக சிஎஸ்கே எம்ஐ மேட்சை பொறுத்த வரைக்குமே ரொம்பவே சீக்கிரமாக சேஸ் பண்ணி முடிச்சிருக்கலாம். அந்த மேட்ச்சில் ருத்ராஜ் கெய்க்வாட் தான் வந்து செகண்ட் ஃபிடில் ஆடிட்டு இருந்தார். கார்த்திக் சர்மா கொஞ்சம் அட்டாக் பண்ணி ஆடிருக்கலாம். பட் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மா ஒரு 40 பால் எடுத்துகிட்டு 50 எடுத்ததுனால அந்த மேட்ச்சு ஒரு 16 ஓவரில் முடிக்க வேண்டிய மேட்சை நம்ம 18 ஓவர் 19 ஓவரில் தள்ளி எடுத்துகிட்டு போயிட்டு தான் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கேக்கும் டிசிக்கும் நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திக் சர்மா அகைன் பொறுமையாக ஆடினதுனால நம்மளுக்கு நெட் ரன் ரேட் பாதிப்பு அடைஞ்சது.
போன மேட்ச் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பர்வான நெட் ரன் ரேட் வின்னாக இருந்திருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கல எல்எஸ்ஜிக்கு அகைன்ஸ்டாக இந்த மாதிரி ஒரு நாக் நம்மளோட உருவில்பட்டியில் ஆடுவார்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 9 ஓவரில் 125 அடித்ததுனால 12, 13, 14 ஓவர் மேக்ஸிமம் 15, 16 ஓவரில் முடிக்க வேண்டிய ஒரு மேட்சுங்க. அதை கடைசி ஓவர் கடைசி 3 பால் ஓவரில் எடுத்துகிட்டு போனதுனால நம்மளுக்கு நெட் ரன் ரேட்டில் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே வரவே இல்லை. அந்த மேட்ச் ஜெயிச்சது நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கிடச்சதே தவிர மற்றபடி நெட் ரன் ரேட்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இதெல்லாம் பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணது இப்போதைக்கு சிஎஸ்கேக்கு. 8 வின் பத்தவே பத்தாது. எல்எஸ்ஜி மேட்ச் நம்ம ஜெயிச்சாகணும். எஸ்ஆர்ஹெச்சுக்கு இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா மேட்சுமே மஸ்ட் வின் கேம் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அகைன்ஸ்டாக அந்த கேம் இருக்குது. அவங்க வெறித்தனமாக ஆட போகிறாங்க பேட் கமின்ஸோட தலைமையில். கண்டிப்பாக அந்த மேட்ச்சை நம்ம கண்ணியமாக ஆடி ஜெயிச்சாகணும். அதுவும் சேப்பாக்கில் இருக்க அந்த ஒரு போட்டின்றது. அந்த ஒரு போட்டி ஜெயிச்சதுக்கு அப்புறமா நம்ம லாஸ்ட் ஆட போகிறது மைட்டி ஜிடி அகேன்ஸ்ட் அகமதாபாத்தில் நம்ம ஆட போகிறோம். அகமதாபாத்தை பொறுத்தவரையுமே இப்போ அவங்களோட கோட்டையாக மாறிடுச்சு. அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ், அதே சமயத்தில் கஹீசோ ரபாடா, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜேசன் ஹோல்டர் வேற லெவலில் இருக்குது. ஸ்பின் அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா ரஷித் கான் இருக்காங்க. இதெல்லாம் சமாளித்து சிஎஸ்கே ஜிடியை ஜெயிச்சாகணும். இந்த 3 போட்டிகள் ஜெயிச்சா மட்டும் தான் சிஎஸ்கே பிளே ஆஃப் போக முடியும். உங்களோட கருத்துக்கள் என்ன சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் சான்சஸ் பற்றி அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க. சிஎஸ்கே பிளே ஆஃப் போவாங்களா உங்களோட மேனிஃபெஸ்டோ மறக்காம பண்ணுங்க. அதே மாதிரி ஹைப் அண்ட் லைக் பட்டனை கிளிக் பண்ணி கிரிக்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.